அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு சஷ்டி வருகிறது. சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த இரண்டு பொருட்களையும் சேர்த்து வையுங்கள், பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? என்ன இரண்டு பொருட்களை அந்த சுக்கிரஹோரை நேரத்தில் சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை சஷ்டியோடு நம்மளுக்கு வருது. வளர்பிறை வெள்ளிக்கிழமை, வளர்பிறை சஷ்டி. இப்படி நம்மளுக்கு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும் பொழுது கண்டிப்பா முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை யார் ஒருவர் முறைப்படி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். நாங்கள் விரதமெல்லாம் இருக்கலாமா, வெறும் வழிபாடு மட்டும்தான் செய்கிறோம் அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். இன்று மாலை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் வழிபாடுகள் செய்துவிட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஒரு பொட்டு தங்கம் கூட என்கிட்ட இல்லைம்மா, நாங்களும் தங்கம் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு நகைச்சீட்டு இல்லை வேறு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சேர்த்து வச்சா கூட அதுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு செலவு வந்துடுது, அந்த பணத்தை எடுத்து நாங்கள் செலவு பண்ணிடுறோம். அந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கிறவங்க கூட இன்றைய நாளில் சுக்கிரஹோரை நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். மாலை நேரத்துல, அதாவது 6 மணிக்கு மேல உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமானினுடைய படம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லியிருக்கிறேன், சஷ்டி அன்று ஷட்கோண தீபம் கண்டிப்பா ஏற்ற வேண்டும். இப்போ நம்ம வெற்றிலை தீபம், துவரம்பருப்பு தீபம் ஏற்றலான்னு சொல்லியிருக்கோம். ஆனா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப இடைப்பட்ட காலத்துல ஏற்றக்கூடிய தீபங்கள். ஆனா நம்முடைய முன்னோர்கள் வழிவழியாக ஏற்றி வந்த தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷட்கோண தீபம். இந்த ஷட்கோண தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல முருகப்பெருமான் அவதரிப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை, ஐதீகமும் கூட. கண்டிப்பா ஒவ்வொரு சஷ்டி அன்றும் ஒரு பூஜைக்குண்டான தட்டி எடுத்து ஷட்கோணம் வரைந்து சரவண பவ அப்படிங்கிற எழுத்தை எழுதி அதுல ஒவ்வொரு எழுத்து மேலையும் ஒரு அகல் விளக்கு, அப்ப 6 அகல் விளக்கு வச்சு நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு இந்த ஷட்கோண தீபத்தை ஏத்தி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கற்கண்டு சாதம், பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுளா செய்ய வருமோ அதை செஞ்சு நீங்க நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். இதெல்லாம் எங்களுக்கு செய்யற அளவுக்கு நேரம் கிடையாதுமா, நாங்க வேலைக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்கிறோம், எங்களால சக்கரை பொங்கல் செய்யற அளவுக்கெல்லாம் டைம் இருக்காதுங்கிறவங்க ஒரு டம்ளர் பால், அதுல தேன், ஏலக்காய் கலந்து சுக்கு பொடி இருக்குது பாத்தீங்களா, இந்த சுக்கு பொடியும் கலந்து வைங்க இன்னைக்கு. ஏன்னா இன்றைய தினம் சஷ்டி, இந்த சுக்கு முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது. அதனால பாலில் ஏலக்காய் பவுடர், சுக்கு பவுடரு, தேன் இது 3ம் கலந்து நெய்வேத்தியமாகவும் தாராளமாக இன்றைய நாள் இதை வச்சுட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணிடுங்க. பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இது மாலை நேரங்களில் வீட்டில் நாம் வழிபாடு செய்யக்கூடியது. விக்கிரகம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அபிஷேகம் செஞ்சே ஆகணும். அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு அதே மாதிரி உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று 2 நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது அப்படிங்கிறது இன்னமும் நம்மளுக்கு கூடுதல் பலனை அளிக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சஷ்டியும் வரக்கூடிய காரணத்தினால அது வளர்பிறையாகவும் இருக்குது. இந்த வளர்பிறையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை நேரத்துல பண வரவிற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த பரிகாரம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிய பொருட்களை வச்சு தான் நாம் செய்ய போகிறோம். என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொச்சை. சுக்கிர பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொச்சை பயிறு.
அதே மாதிரி இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி அப்படிங்கிறதுனால முருகப்பெருமானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு. கடன் தீருவதற்கும் இந்த துவரம் பருப்பை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஆக ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கோங்க. அதில் இந்த துவரம் பருப்பு கொஞ்சமாக வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் இருந்தால் கூட போதும். மொச்சை பயிறு கொஞ்சம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது கூட பார்த்தீங்கன்னா 1 ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது கூட ஒரு துண்டு பச்சை கற்பூரம், 3 ஏலக்காய், அதே மாதிரி ஒரே ஒரு குங்குமப்பூ. நீங்கள் வச்சிருக்கிறீங்க, குங்குமப்பூ வச்சிருக்கிறீங்கன்னா அதை வச்சுக்கோங்க. எங்ககிட்ட குங்குமப்பூவெல்லாம் இல்லைம்மா அப்படிங்கிறவங்க வெறும் பச்சை கற்பூரம், ஏலக்காய், மொச்சை பயிறு, துவரம் பருப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க. தயார் பண்ணிட்டு அதை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. உங்கள் பூஜை அறையில் தீபம் எரிந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். இல்லை எங்கள் வீட்டில் தீபம் அணைஞ்சிடுச்சுமா அப்படிங்கிறவங்க அந்த சுக்கிர ஓரை நேரத்தில் அந்த பரிகாரம் செய்கிறீங்க இல்லைங்களா, அப்போ உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க. அப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உள்ளங்கையில் அந்த முடிச்சை வச்சுக்கிட்டு முருகப்பெருமானையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்க வீட்டில் என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கணும், பணப்புழக்கங்கள் அதிகரிக்கணும், தொழிலில் வியாபாரத்தில் வளர்ச்சி வேண்டும், முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முடிச்சை அப்படியே நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. அதாவது நீங்கள் எங்கே பணம் வச்சு எடுத்து புழங்குவீங்களோ அந்த இடத்துல வைக்கணும். பணப்பெட்டி, ஹேண்ட்பேக், பர்ஸு, டப்பா எதில் நீங்கள் பணம் போட்டு வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல இந்த முடிச்சை அப்படியே வச்சிருங்க. இன்றைய நாள் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை அது அப்படியே இருக்கட்டுங்க. 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அந்த துவரம் பருப்பு, மொச்சை பயிரெல்லாம் வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ஓடுகிற நீர்நிலைகள்லையோ இல்லை கால்படாத இடத்துலையோ போட்டுடுங்க. அந்த 1 ரூபாய் நாணயம், குங்குமப்பூ, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இது எல்லாமே அப்படியே நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. இப்படி நாம் வைக்கும் பொழுது கண்டிப்பாக பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியை நாம் வழிபாடு செய்வோம். மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா வாசனை நிறைந்த இடத்துல தான் வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் பணம் வைக்கக்கூடிய இடத்த வாசம் மிகுந்த இடமாக வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே லட்சுமி குடியிருப்பாள் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ குங்குமப்பூவாக இருந்தாலும் சரி, பச்சை கற்பூரம், ஏலக்காய் இது எல்லாமே ரொம்பவுமே வாசனை மிகுந்தது, பணத்தை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது. இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல பணம் இருந்து கொண்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பர்ஸ் வச்சுருக்கீங்க, அந்த பர்ஸில் கூட ஒரு துண்டு பச்சை கற்பூரம், ஒரு ஏலக்காயை போட்டு வச்சு பாருங்க. நிச்சயம் உங்கள் பர்ஸில் எந்நேரமும் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைய நாள் சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். நான் சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருட்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா இதை வாங்கி இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு பண வரவுலையும் தொழில வியாபாரத்திலையும் வருமானங்கள் அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.